பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தும் விஜய் சங்கீதா. தமிழ்நாடே எதிர்பார்க்காத விஷயத்தை கடந்த பிப்ரவரி மாதத்தில் செய்தார் விஜயின் மனைவி சங்கீதா. தானும் விஜயும் கடந்த 5 வருடங்களாகவே பிரிந்திருக்கிறோம், எனவே விவாகரத்து வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் நடிகையுடன் விஜய்க்கு திருமணத்தை மீறி உறவு இருப்பதாகவும் குண்டை தூக்கி போட்டார். அதுவே விஜயின் இமேஜை எக்கச்சக்கமாக டேமேஜ் செய்தது. ஆனால் விஜயோ அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை. இந்த விஷயம் தேர்தலில் விஜய்க்கு என்ன மாதிரியான பின்னடைவுகளை ஏற்படுத்த போகின்றதோ என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள் விஜயின் ரசிகர்கள். சில நாட்களுக்கு முன்பு அவர் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த பொழுது சங்கீதாவுடன் அவர் இருக்கும் புகைப்படத்தை தொண்டர் கொண்டு வந்திருந்தார். அதை அவர் வாங்கி பார்த்து தன்னுடைய பவுன்சர்களிடம் கொடுத்து வைக்க சொன்னார். இதனை கவனித்த ரசிகர்களோ சங்கீதாவுடன் சேர வேண்டும் என்றே ஆசை விஜய்க்கு இருக்கிறது என முடிவு செய்து கொண்டார்கள். நீங்கள் சங்கீதா அண்ணியுடனே மீண்டும் சேர்ந்து விடுங்கள் என கோரிக்கையும் வைத்தார்கள். இருப்பினும் விஜய் அதையெல்லாம் பெரிதாக கண்டுகொள்வது போல் தெரியவில்லை. 20ஆம் தேதி நடக்கும் விசாரணையில் அவரது மனநிலைமை என்னவென்று தெரிந்துவிடும். இந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து ரசிகர்கள் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். சிலர் சங்கீதாவுடனான கருத்து வேறுபாடுகளுக்கு மத்தியிலும் விஜய் அந்த புகைப்படத்தை ஏற்றுக்கொண்டதை உண்மையான காதல் என்று பதிவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் விவாதத்தை கிளப்ப காரணம், விஜயின் மனைவி சங்கீதா கடந்த பிப்ரவரி மாதம் செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்ததுதான். அதில் அவர் விஜய் மீது சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். சங்கீதா தனது தரப்பு நியாயங்களை விளக்கி பத்திரிகையாளர்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். மேலும் விஜயின் கட்சி நிர்வாகிகளால் சமரச பேச்சுவார்த்தை மூலம் இது தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் தற்பொழுதுள்ள சூழலில் அவர் மீண்டும் இதற்கு தயாராகி வருவதாக தெரிகிறது. விவாகரத்து வழக்கு முடியும் வரை தனது மன அமைதியை பாதிக்கும் வகையில் விஜய் இது போன்ற பொது நிகழ்வுகளில் அந்த நடிகையுடன் வலம் வரக்கூடாது என நீதிமன்றத்தில் இடைக்கால தடை கோர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எல்லாவற்றிற்கும் பதிலடி கொடுக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் தேர்தலுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுக்கவும் திட்டமிட்டிருப்பதாகவும் அதில் தன் மீது வைத்த அனைத்து விமர்சனத்திற்கும் பதில் கொடுக்க போவதாகவும் கூறப்படுகிறது.